வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் மோட்டிவேஷன், அன்னோன் ஃபேக்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதை பற்றிலாம் வீடியோஸ் போடுறோம். இந்த கண்டென்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்கள் எம்கே. இது நம்ம தூதுவன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஃபோன் இருந்தாலே வாட்ஸ்அப் இருக்கும் கண்டிப்பாக. அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாத 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாட்ஸ்அப்பில் என்ன ஹைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுத்துருங்க லைக்கு. ஃபான் ஸ்டைல்ஸ் இந்த ட்ரிக்கு செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியவும் சான்ஸ் இருக்குது. எனக்கு இவரெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த ட்ரிக்கை சொல்லணும்னு நினச்சேன். சேட் பாக்ஸில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களேன்னு டைப் பண்ணுவோம். ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனி ஃபாண்டில் கூட அனுப்பலாம். எந்த வேர்டை மாற்றுமோ அந்த வேர்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கட் காப்பின்லாம் வரும். அதில் சைடில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணுங்க. மாசா, இட்டாலிக்கு, போல்டு, மோனோ ஸ்பேஸ், ஸ்ட்ரைக்குன்னு பல ஃபாஸ்ட் ஸ்டைல்ஸ் வரும். எந்த ஸ்டைல்ஸ் வருமோ அதை யூஸ் பண்ணி மாஸ் காட்டுங்க. எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இல்லாமல் இப்படி வந்தால் செம்மதான்ல. செகண்ட் ட்ரிக்கு ஸ்டேட்டஸ் போடுறப்ப யூஸ் ஆகும். ஈமோஜி கலர்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை விட மாஸான ட்ரிக்கு ஃபான் சேஞ்ச் பண்ணுறது. சிம்பிள் தான். ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு மெதுவாக ஸ்வைப் பண்ணுங்கள். ஃபான் சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். அதில் எந்த ஃபாண்ட்டு நமக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணி மாஸ் காட்டுங்க. தேர்ட் ட்ரிக்கு நிறைய பேர் செம்மையாக வரைவாங்க ஸ்டேட்டஸில். எனக்கு அந்தளவுக்கு வரைய தெரியாது. பட் வரைய தெரிஞ்சால் இந்த ட்ரிக்கு செம்ம யூஸ். ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிட்டு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணால் ப்ரஷ்ஷோட thickness change ஆகும். ஃபோர்த் ட்ரிக்கு சில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மாஸாக சூப்பராக ஃபோட்டோ அனுப்புவாங்க. நம்ம மட்டும் பார்க்குற மாதிரி. வீட்டில் பார்த்தா செருப்படி நிச்சயம் அப்படி இருக்கும். நம்மளும் ஆட்டோ டவுன்லோட் கொடுத்துருப்போம். டவுன்லோட் ஆகிருக்கும். இல்லைனா டவுன்லோட் பண்ணிட்டு மறந்துட்டு அப்படியே வச்சுருப்போம். கேலரிக்கு வந்திருக்கும். கேலரியை யாராச்சும் வீட்டில் பார்த்தாங்கன்னா மாஸாக அடி வாங்குவோம். அதை தடுக்க இது யூஸ் ஆகும். எந்த குரூப்பில் வர ஃபோட்டோஸ்லாம் கேலரிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப் இன்ஃபோ போயிட்டு மீடியா விசிபிலிட்டியை கொடுங்க. அதில் கேலரின்னு இருக்கும். அதில் நோ கொடுத்துட்டோம்னா இதில் வர எந்த ஃபோட்டோஸுமே கேலரி சேவ் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் ட்ரிக், கிளாஸ் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு எல்லா குரூப்லயும் போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துனே தான் இருக்கும். அதுவும் காலேஜில் ஒவ்வொரு செம்முக்கும் வர டாக்குமெண்ட்ஸ் அடுத்த செம் முடிஞ்சோன்னா தேடி தேடி போய் டெலீட் பண்ணுவோம். இனி தேட வேணாம். செட்டிங்ஸ் போங்க. போயிட்டு டேட்டா அண்ட் ஸ்டோரேஜை செலக்ட் பண்ணா ஸ்டோரேஜ் யூசேஜ்னு வரும். அதில் இதுவரை அதிக சைஸ் உள்ள மீடியாஸை அனுப்பின சேட்ஸ்லாம் ரேங்க் படி வரும். அதில் எந்த சேட் வேணுமோ அந்த சேட்டை கிளிக் பண்ணுங்க. பண்ணோன்னே அந்த சேட்டில் வந்த வீடியோஸ், போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டும். பக்கத்தில் அதோட சைஸும் காட்டும். கீழே ஃப்ரீ அப் ஸ்பேஸ் இருக்குதுல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்படி வந்துடும். எந்த மீடியா வேணுமோ அதை டெலீட் பண்ணிக்கோங்க. நான் ஜிஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஜிஃப் பெரிய சைஸ் இல்லைனாலும் மற்ற ஏதாச்சும் டெலீட் பண்ணி விட்டேன்னா எனக்கு படிக்கிறது எதுவும் இருக்காது. அதனால நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குன்னா வீடியோஸ், டாக்குமெண்ட்லாம் வேணாமா, அதை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். சொன்ன 5 ட்ரிக்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. ஓகே, பண்ணுங்க பிரதர் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக், கமெண்ட், ஷேர் 3 மறக்காம பண்ணிருங்க. இன்னொரு இன்ஃபோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.